சிம்பிளா லைட்டிங் ஒர்க்ல வீட்டோட லுக்கை வந்து அடுத்த ஸ்டெப்புக்கு கொண்டு போக முடியும்னு சொன்னா நீங்க நம்புவீங்களா? இந்த வீட்டில் பார்த்தீங்கன்னா எக்ஸ்டி ஒர்க்ல இருந்து இன்ட்டு ஒர்க் வரைக்கும் எல்லா இடத்துலையும் ப்ரொஃபைல் ரேட்ல அங்கங்க டிசைன் ஒர்க் பண்ணிருக்காங்க. அது இந்த வீட்டோட லுக்கை இன்ட்டு ஒர்க்கே பண்ணாம இருந்தாலும் அடுத்த ஸ்டேஜுக்கு கொண்டு போயிருக்கு. 3 சென்ட் லேண்ட் ஏரியால 2250 ஸ்கொயர் ஃபீட்ல வடக்கு பார்த்த மாதிரி சைட்ல வாஸ்துப்படி கட்டின ஒரு 3 BHK தான் நீங்க நம்ம பார்க்க போறோம். 16க்கு 25ங்கிற அளவில் 2 7 சீட்டர் கார் நிறுத்துற மாதிரியான ஒரு கவர்டு பார்க்கிங் ஏரியா கொடுத்துருக்காங்க. 2 வாட்டர் சம்ப் இருக்குங்க. இதே இடத்துல கம்ப்ளீட்டா டைல் ஒர்க் பண்ணிருக்காங்க. இந்த இடத்துல ஒரு அவுட்டர் டாய்லெட் பாத்ரூம் இந்தியன் ஸ்டைல் அமைஞ்சிருக்குதுங்க. இது மர டோர் கிடையாதுங்க, இரும்பு டோர், மல்டி லாக் சிஸ்டம் இருக்கிற மாதிரி பிளான் பண்ணிருக்காங்க. உள்ள வந்தோம்னா ஃபார்மல் லிவிங் ஏரியா 16க்கு 17ங்கிற அளவில் கொடுத்துருக்காங்க. இங்கே நமக்கு ஃபால் சீலிங் ஒர்க்கெல்லாம் இருக்கு. ஏன் இந்த ஃபார்மல் லிவிங் ஏரியான்னு சொல்றேன்னா, ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல இதே அளவில் ஒரு ஃபேமிலி லிவிங் ஏரியா கூட இருக்கு. பார் கவுண்டர் செட்டப் மாதிரி ஒரு பிரேக்ஃபாஸ்ட் கவுண்டர் அமைச்சிருக்காங்க. சமைக்க சொல்லி அப்படியே நம்ம பரிமாறிக்கலாம். இந்த இடத்துல நமக்கு 10க்கு 16ங்கிற அளவில் ஒரு சூப்பரான ஸ்பேசியஸான டைனிங் கம் கிச்சன் இருக்குது. ப்ரொஃபைல் லைட் இங்கேயும் உபயோகப்படுத்தியிருக்காங்க. 3 பெட்ரூம் வீட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு பிரச்சனை என்னன்னா, கிரவுண்ட் ஃப்ளோரில் இருக்க பெட்ரூம் கிட்ஸ் பெட்ரூமாக கொடுத்துருவாங்க. நிறைய பேர் வந்து இங்கே ஒரு மாஸ்டர் பெட்ரூம் இருந்தால் நல்லா இருக்கும், தேவையில்ல அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணுவாங்கல்ல. இங்கே வந்து ஒரு 10க்கு 16 மாஸ்டர் பெட்ரூம் இருக்குங்க. வித் அட்டாச்சு டாய்லெட் கம் பாத்ரூமோட பிளான் பண்ணியிருக்கிறாங்க. கிரவுண்ட் ஃப்ளோரில் மட்டும் இல்லைங்க, ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்லையும் ஒரு பெரிய லிவிங் ஏரியா 16க்கு 17ங்கிற அளவில் ஃபேமிலி லிவிங் ஏரியாவாக பிளான் பண்ணியிருக்காங்க. இங்கேயும் பாருங்க ப்ரொஃபைல் லைட்டு 16க்கு 16ங்கிற அளவில் நல்ல ஒரு பெரிய பெட்ரூமு. இங்கே டிஃப்ரெண்ட்டான ஒரு டிசைன் வந்து ப்ரொஃபைல் லைட்டில் டிசைன் ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க. இங்கே நமக்கு ஒரு ட்ரெஸ்ஸிங் ஏரியா இருக்குது. அப்போ அட்டாச்சு டாய்லெட் கம் பாத்ரூமும் கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு பெட்ரூமே ஒவ்வொரு சைஸில் கொடுத்துருக்காங்க. இது வந்து 3வது பெட்ரூம் கிட்ஸ் பெட்ரூமா 10க்கு 11ங்கிற அளவில் அமைஞ்சிருக்குதுங்க. வித் அட்டாச்சு டாய்லெட் கம் பாத்ரூமோட பெருசாக பிளான் பண்ணியிருக்காங்க. வீட்டில் இருக்கக்கூடிய எல்லாருமே ஆக்சஸ் பண்ணிக்கிற மாதிரி ஒரு 10க்கு 16 கவர்டு பால்கனி கொடுத்துருக்காங்க. பால்கனியில் இருக்கக்கூடிய அந்த ஸ்டார்கேஸ் ஏரியாவுக்கு மழை தண்ணிலாம் படாத மாதிரி இந்த மாதிரி ஹைட்ராலிக் லிஃப்டிங் டைப்பில் இருக்கக்கூடிய ஒரு பால்கார்பனேட் ரூஃபிங் வந்து பயன்படுத்தியிருக்கிறாங்க. மேலே யூட்டிலிட்டிக்கான ஸ்பேஸ் இருக்குது, வாட்டர் டேங்க்லாம் இருக்குது. இன்றைக்கி நம்ம பார்த்த வீடு வந்து முன்னாடியே சொன்ன மாதிரி கோயம்புத்தூர் மேட்டுப்பாளையம் ரோட்டில் துடிலூர் தாண்டி வரீங்கன்னா தொப்பம்பட்டி டிமார்ட் தொப்பம்பட்டியில் தான் இந்த வீடு அமைஞ்சிருக்கு. இந்த வீட்டோட வந்து 1,05,00,000 ரூபாங்க.